எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இன்னைக்கு என்ன வீடியோ எடுக்க போகிறேன்னா ப்ளவுஸ் கட்டிங் தாங்க. 2 நாள் முன்னாடியே வந்து ப்ளவுஸ் கட்டிங் போட்டுருந்தாங்க. அது வந்து சாதா ப்ளவுஸு 2 ப்ளவுஸ் கட் பண்ணுறதுங்க. இன்றைக்கி வந்து சாதா ப்ளவுஸ் 1, லைனிங் ப்ளவுஸ் 2 சேர்ந்து எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாங்க. லைனிங்கும் சாதாவும் ஒரே கட்டிங்லேயே எப்படி கட் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டன் ஆகிட்டுங்க. அப்போ நான் போகிற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க. இந்த பாருங்கள், இது காட்டன் ப்ளவுஸா, சாதா ப்ளவுஸுங்க. அதுக்கப்புறம் 2 பட்டுப்புட ப்ளவுஸ் கொடுத்துக்குறாங்க. இது பாருங்கள், 2 பட்டுப்புட ப்ளவுஸ் சேர்ந்து எப்படி கட் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. நான் இப்போ வந்து நான் எப்பவுமே மேல் துணி கட் பண்ண மாட்டேலாங்க. சேரீ துணி எப்போ லைனிங் தான் கட் பண்ணிப்பேன். இது பத்திரமா அழுத்த வச்சுக்கிறேங்க. இப்போ லைனிங் எடுத்து கட் பண்ணிடலாம் வாங்க. லைனிங்கும் சாதா ப்ளவுஸ் மட்டும் 3 ப்ளவுஸ் கட் பண்ண பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கட் பண்ணிக்கிறாங்க. தெளிவாக புரியுங்க. இது பாருங்க, நான் போன டைம் சொல்லி கொடுத்த மாடலே தாங்க. இந்த பட்டி இருக்குதுலாங்க, அந்த பட்டிக்காக தான் 2ஆக மடிச்சுக்கணுங்க. மடித்து அவங்களுக்கு எவ்வளோ நீட்டு தேவையோ அழகெலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மடித்து போட்டுக்காங்க. இப்போ அவங்களோட அளவு ப்ளவுஸை அவங்களுக்கு எத்தனை இன்ச்சு தேவைப்படுது அளந்துக்கலாம். பாருங்க, அக்குலாண்டு உக்ஸு வைப்பலாங்க. அந்த அளவு ஃபுல்லாக எப்பவுமே அவங்க வந்து 10 இன்ச்சு வருதுங்க. 10 வந்து டபுள் ஆகனா 21. அவங்களோட மெயின் அளவு 21ங்க. நான் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன், 23 வச்சுக்கிறேங்க. இந்த 3 ப்ளவுஸ் இப்போ நம்ம 23 இன்ச்சு கட் பண்ணிக்கணும். ஒரு எல்லா ப்ளவுஸ் கட் பண்ணதால ஒரு வாட்டி அளந்துட்டா போதுங்க. 40 வச்சுன்னா போதும். இப்போ வந்து 23 3 ப்ளவுஸுக்கும் அளந்துக்கு போகிறேன். இது வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு புரியுதான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க சேனல் நேம் வந்து சரவணன் ஆல் இன் ஒன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களா கூட சொல்லுங்கள், இந்த மாதிரி சரவணன் ஆல் இன் ஒன் சேனல் பாருங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ரிலேட்டிவ்களாக கூட சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மெயினாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். நான் எவ்வளோ டைம் ஒதுக்கி இந்த வீடியோக்காசம் எவ்வளோ டைம் ஒதுக்கி தாங்க வீடியோ எடுக்கிறேன். ஆனால் நல்லா நான் எதிர்பார்த்த மாரி இன்னும் சக்ஸஸ் ஆகவே முடியல.
இது அப்போ 23ங்க. காட்டன் ஜாக்கெட் கூட வாங்க. இப்போ நான் சொன்ன மாரிங்க இந்த அளவு 23 வந்துட்டலாங்க. இதை ரெண்டாம் மடிச்சிங்கன்னா 11.5 வரும் பாருங்க. 11 அளவு தான் அவங்களுடைய மெஷர்மெண்ட் அளவுங்க. ஒரு சைடு வந்து அவங்களுக்கு 10.5 இன்ச்சு தேவைப்படுது. 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கோம். இன்னும் நிறைய வீடு வைக்கலாங்க. அவங்க இன்னும் ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கலாம். 24 வைக்கலாங்க. துணி பத்தாது போயிடுதுங்க. அதனால சுகராக மீடியமாக பட்டி பீஸ்லாம் வேணும் எல்லாமே. அதுதான் துணி நிறைய இருந்தால் இன்னும் எவ்வளோ வைக்கலாம். அதேமாரி ஒரு லைனிங் மேலே வச்சு போட்டுக்கலாங்க. மடிச்சு போடுறதால பார்த்து பத்திரமா ஸ்லோவாக வச்சு போடுங்க. ஏன்னா 3 லைனிங்க 3 துணி வெட்ட போடுறாங்க. 2 லைனிங் சாதா ப்ளவுஸு. இந்த பக்கம் கொஞ்சம் தப்பாக கூட இருக்கலாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இந்த மடிப்பு பக்கம் வந்து 3 ஒரே லெவலாக இருக்கும் பார்த்துங்க. ஏன்னா மடிப்பு பக்கம் தான் நம்ம கைக்கு எல்லாம் ரவுண்டு கைக்கு தான் வெட்ட போகிறோம் எல்லாத்துக்கும். அதனால இந்த பக்கம் கொஞ்சம் லைட்டாக முன்ன பின்ன இருந்தால் கூட அது வந்து நம்ம இதில் வெட்டுலாங்க. ஸ்லீவ் அந்த தையல் போடுற பக்கம் தானே ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுங்க. இருந்தாலும் மடிச்செல்லாம் நம்ம பார்த்து பக்குவமாக மடிக்கணும். நல்லா நகத்தில் கீறிக்குங்க. கீறிட்டு அதே அளவாக கூட வந்து மடித்து வச்சு ஒரே சேம் அளவு வட்டுங்க 3 ப்ளவுஸும். இப்போ 3 துணி மடித்து வச்சுட்டுலாங்க. இப்போ தாங்க அளவு எடுக்க போகிறோம். அதே சேம் தாங்க. பட்டியிலேருந்து ஷோல்ட்ரு ஒசரம். இன்னும் நீங்கள் டேப் வச்சு கூட அளந்துக்குங்க. இருங்க, டேப் வச்சு அளக்குற மாதிரிங்க. ஷோல்டர் ரெண்டாக வச்சுக்குங்க. ஷோல்டர்லேருந்து இந்த பட்டி எவ்வளோ வசங்குதுன்னு பார்த்துக்குங்க. இப்படி அளங்குன்னா உங்களுக்கு டவுட் ஆச்சுன்னா இது பாருங்க 12.75 இருக்குதுங்க. 12.75 இருக்குதா? நம்ம வந்து 13 இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் 13 வைக்கலாங்க. ஏன்னா இங்கே ஒரு 1/2 இன்ச்சு வைக்கணும். அங்கே ஒரு 1/4 இன்ச்சு தையல் போடலாம் சொல்கிறேன். அவங்களோட ஒசரம் வந்து 13.5 பட்டி வைக்காலுமே. இது வந்து நான் எல்லாம் கூட்டிட்டுங்க. ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு கரெக்டாக போயிடுச்சுங்க. 13.5 இந்த மெத்தடில் நீங்கள் வந்துடுங்க. நேராக போட்டுங்க. இப்போ வாங்க கயிற்று வளையலாம். வரையும் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த கயிற்று எப்படி வளையுது அதேமாதிரி வளைங்க. ஒரு 1/4 இன்ச்சு நம்ம தையல் போட போடலாம். அதனால கீழே
ஒரு 2 நாள் வரைஞ்சி வேஸ்ட் பேப்பர் வரைஞ்சி பாருங்கள். கட் பண்ணி பாருங்கள். நியூஸ் பேப்பர் இருக்கலாங்க, அதில் கட் பண்ணி பாருங்கள். ஒரு வசரம் கம்மிட்டா 3 கைத்து வசரம் 6.25 வருதுங்க. நான் ப்ளவுஸில் கூட போய் அளக்கலாங்க. ஒரு டைம் அளந்து காமிக்கிறேன். ப்ளவுஸில் ஃபுல்லாக அளந்து காமிக்கிறேங்க. நானும் என்னுடைய அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கலாங்க, அந்த ப்ளவுஸ் தைச்ச சர்டிஃபிகேட்லாம் சின்ன சின்ன ப்ளவுஸ்லாம் தைச்சிருப்பேன். எடுத்து கூட காமிக்கலாம் நினைக்கிறேன், டைமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. இவருங்க 1/2 இன்ச்சு இப்படி கோடு போட்டுங்க. அப்படியானா நேராக வருங்க. கோடு இப்படி கோடு போட்டிங்கன்னா இப்போ ஒரு ரவுண்டு கழித்து நல்லா அழகாக ரவுண்டாக வளையலாங்க. இவருங்க அந்த கோடு இப்படி வந்தீங்கன்னா அப்படி இதை போய் நீங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னா அப்படி ரவுண்டாக இருக்குங்க கயிற்று. அதை தான் இங்கிட்ட இது மாதிரி சின்னதாக ஒரு 1/2 இன்ச்சு கோடு போட்டுருங்க. வாங்க இப்போ ஷோல்டர் வந்துடலாம். இந்த பக்கம் அழிஞ்சு அந்த பக்கம் அழிஞ்சு இருங்க. உங்களுக்கு அளந்தே காமிக்கிறேன். ஷோல்டர் வந்து 2.25 இருக்குதுங்க. 2.25னா இந்த பக்கம் கால் அந்த பக்கம் அப்புறம் 4.25 வச்சுக்கணுங்க. ரெண்டே முக்கால்னா 3.25 வச்சுக்கோங்க. இந்த பக்கால் அந்த பக்கால். இவங்க அந்த பக்கம் கால் அப்புறம் 3.5 வச்சுக்கோங்க. ஏற்ற சொல்ல கொஞ்சம் அதிகமாக போய்ட்டுருந்தாங்க, ஆனால் 3.5 வச்சுக்கோங்க. 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போங்க 3 இருக்கு கரெக்டாக. 3.25 வந்துங்க. ஏன்னா நம்ம இந்த பக்கம் மச்சு அடிச்சோம் ஒரு 4 இன்ச்சுக்கு மேலே போயிடுங்க. அவங்க ஒரு 1/2 இன்ச்சு போய்டும். அதனால் 3/4 இன்ச்சு கொஞ்சம் வச்சுங்க. இப்போட உயரம் பார்த்துங்க. பேக் சைடு உயரம் இப்போங்க அதே மாதிரிங்க இது 2ஆக மடிச்சுக்குங்க. உயரம் வந்து 14.25 இருக்குதுங்க. இது பாருங்க 14.25. இவ்வளோ வாசமாக வருது. இங்கேருந்து இடுப்போட வசரம் பார்த்துங்க. அந்த அக்குள் வைக்கலாம். கால் இன்ச்சு மேலே ஒரு 1/4 இன்ச்சு கீழே கோடு போட்டுங்க. இங்கே 1/4 இன்ச்சு மட்டும் போட்டு வளைங்க. அதான் உக்ஸு பக்கம் வந்து மார்க் பண்ணலாம். இது வந்து பட்டியோட அளவு முடியுது. இங்கே டாட் பிடிப்பாங்க, அது ஒரு 1/4 இன்ச்சு. இங்கே பட்டி அசலும் இங்கே ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ அப்படியே கோடு போட்டு கட் பண்ணலாம் ப்ளவுஸு. அதாங்க கட் பண்ண வேண்டியதான். கழுத்தை அப்படியே கட் பண்ணுங்க. கழுத்து கட் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து இந்த பக்கம் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாங்க. மடிச்சுக்குங்க.
ஏன்னா ரொம்ப அவசரமாக இருக்குதுனால ஒரு 2 மாதிரி மடிச்சுக்கணும். அப்படியே ப்ளவுஸுக்கு திருப்பி இப்படி வச்சுக்கலாங்க. அப்படியே மடிச்சு அப்படி போட்டுக்கணும். இப்போ பின் பக்கம் கட் பண்ணணும். இப்போ இந்த ஒரு அளவுலாம் கரெக்டாக எடுத்து பார்த்துக்குங்க. வாசரெல்லாம் இப்போ நல்லா பண்ணி இந்த அளவு எல்லாம் கரெக்டாக தான் பார்த்துங்க. இப்போ வாங்க, இப்போ நம்ம அளவுலாம் கரெக்டாக எடுத்துட்டுலாங்க. இப்போ வந்து பேக் கைட்டு வந்து நம்ம வெட்டலாம். வாங்க மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி தாங்க இதோட பேக்கில் வந்து ஒசரம் எவ்வளோ அளந்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வாட்டி அளந்துட்டோம், அளந்து சேர்த்து தப்பு கிடையாதுங்க. அதே சோடுலேருந்து இடுப்பு எவ்வளோ முடியுதோ அதுதான் ஃபுல்லாக உயரம் பார்த்துங்க. ஒரு 4 இன்ச்சு கீழே, ஏன்னா நம்ம 4 இன்ச்சு ஏற்றி தான் வெட்டிக்கிறோம். அதனால் இவ்வளோ ஒசரம் தேவைப்படுதுங்க. அதனால தாங்க இடுப்போடைய அளவு தாங்க. கோடு போட்டுக்கணுமா? இப்போ இது உடம்பு கொஞ்சம் சரியில்லைங்க. இப்போ நம்ம இடுப்பு மச்சு அடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் நம்ம ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கலாங்க. 2 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு இன்ச்சுக்கு மேலே வச்சுக்கோங்க எப்பவுமே. இது வந்து சேரீல வந்து இடுப்புக்கு வந்து கரை இருக்குதுங்க. ஒரு சேரீ கரை இருக்குது. அதனால் ஒரு சேரீக்கு வந்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்துக்கிறேங்க. மடிச்சு அடிக்கிற வேலை இருக்காது. மடிச்சு அடிக்கணும்னா கரை இருக்கணும், கரை ஃபுல்லாக வேணும். பார்க்கலாம் வெட்ட சொல்ல நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாங்க. என்ன அப்படின்னா பாருங்க, இது நம்ம மச்சு அடிக்கலாங்க. ஒரு சேரீ வந்து நம்ம வந்து இந்த கரை இருக்கிறதுனால கரைக்கு வந்து ரொம்ப மடிச்சிட்டா கரை போயிடலாங்க. இவ்வளோ மடிச்சிட்டா 2 இன்ச்சு. நான் அதனால் என்ன பண்ணுவோம், 4 இன்ச்சு துணி விட்டுருணுங்க. பாருங்க, நான் இந்த ப்ளவுஸில் வந்து 4 இன்ச்சு இவ்வளோ தேவைப்படுதுன்னா ஒரு 4 இன்ச்சு இவ்வளோ தாங்க தேவைப்படும். இது கொஞ்சம் வெட்டி போட்டுருங்க. இந்த நீட்டு வெட்டி போட்டு 4 இன்ச்சு வந்து நம்ம திருப்பி ப்ளவுஸ் தைக்கணுங்க. அதாங்க, அது 4 இன்ச்சு வேஸ்ட்டாக போய்டும், பரவாயில்ல. துணி நம்ம லாஸ்ட்டாக வெட்டி கூட போட்டுருந்தாங்க. இப்போ கயிற்று வளையலாம் வாங்க. எத்தனையோ மாடல் இருக்குதுங்க. ஒரு ப்ளவுஸுக்கு இந்த இதே அளவு தான் வச்சு தைக்கணும் கிடையாதுங்க. இப்படி கட் பண்ணி போடணும் இப்படினாலும் பண்ணாங்க. ஷோல்டர் வந்து அவங்களுக்கு எவ்வளோ அவசரம் வந்து பார்த்துக்கலாங்க. இடுப்பு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு இவ்வளோ தேவைப்படுதுங்க. அது 4 இன்ச்சு லைட்டாக மேலே தான் அப்படியே வளையுங்க. அதே மாதிரி ஒரு 6 இன்ச்சு கோடு போட்டு அப்படியே ரவுண்டாக அப்படி வளையுங்க. ஷோல்டர் முட்டுற அளவு நீங்கள் மார்க் பண்ணிங்க. உங்களுக்கு வெட்டது டவுட்டாக இருந்தால் வாங்க. இப்போ வந்து ப்ளவுஸ் வெட்டிக்கலாம். முது அளவு வந்து வெட்டிக்கிறோமா? லைட்டாக டாட் போட்டுங்க. நம்ம ஷோல்டர் வெட்டிக்கு தான் போடுறோம். அதனால் ஒரு காட்டன் ஜாக்கெட் இருக்குது இல்லைங்க, அதனால் வந்து லைட்டாக நாச்சு போடலாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம்.
லைனிங் துணி மட்டும் ஷோல்டர் கட் பண்ணிப்பேன். காட்டன் ஜாக்கெட் கட் பண்ணிக்க மாட்டேங்க. அதேமாரி சொன்ன மாரி இங்கே 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோமா, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு அப்படியே ரவுண்டாக வளைங்க. முன்பக்கத்துக்கு மட்டும் இப்போ குடஞ்சி வெட்டினாங்க, அதனால தாங்க. எதுக்கு நம்ம குடஞ்சி ஃபஸ்ட் நான் ஸ்டார்டிங்லேயே வெட்டிடுவேன். ஒரு டைலர் வந்து லாஸ்ட்டாக குடஞ்சி வெட்டுவாங்க, அது கொஞ்சம் மாற்றி மாற்றி போங்க. இந்தமாரி மெத்தட்லேயே ஸ்டார்டிங்லேயே குடஞ்சி முன்பக்கம் வெட்டிக்குங்க. அதுக்கப்புறம் பேக் சைடு வந்து அதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு மேலாக்க வச்சு வெட்டிட்டிங்கன்னா இதை பாருங்கள் நம்ம குடஞ்சி எடுத்துட்டோன்னு அர்த்தம். இதை பாருங்கள் ஆம்புக்குள் குடையணும்னு சொல்லுவாங்களாங்க, சொல்கிறாங்க. இப்போ இவங்களோட அளவு வந்து நம்ம 1/4 இன்ச்சு வச்சுக்கலாங்க பட்டிக்கு. இவங்களோட அளவு வந்து நம்ம 10 இன்ச்சு பாருங்க, 10 இன்ச்சு ஏற்றமா 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு நாச்சு போட்டுருங்க. இதுமாரி நம்ம இதுமாரி துணி இது போடுறது ரொம்ப நல்லதுங்க. அப்போ ப்ளவுஸ் தைக்கிறது கரெக்டாக வருங்க. வச்சுக்கணுமாங்க. லைனிங் துணி வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் கட் பண்ணிக்கூடாதுங்க. 2 லைனிங் இருக்குது பாருங்கள். 2 லைனிங் வந்து நான் நாச்சு மட்டும் தாங்க போட்டுப்பேன். லைட்டாக தையல் மட்டும் தான் கட் பண்ணிப்பேன். நாச்சு போட்டுப்பேங்க. காட்டன் ஜாக்கெட்டை கட் பண்ணிப்பேங்க. ஃப்ரண்ட்டு பாருங்க, காட்டன் ஜாக்கெட் கட் பண்ணிங்க. இப்போ வாங்க கட் பண்ண ப்ளவுஸ்லாம் எடுத்துடலாம். இது வந்து காட்டன் ப்ளவுஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ லைனிங் வந்து ஷோல்டர் கட் பண்ணிக்கலாங்க. ஷோல்டர் பார்த்து நேராக கட் பண்ணுங்கள். இல்லை நீ மடிச்சிட்டு சொல்கிற ஷோல்டர் கட் பண்ணிக்கலாங்க, அவ்வளோதாங்க. ஷோல்டர் கட் பண்ணி எடுத்துட்டோமா, இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் வாங்க. அந்த பீஸ் எடுத்து அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஸ்லீவ்லாம் கட் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு காட்டன் ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறேன் வாங்க பாருங்கள். இப்படி ஒத்தியாக இருக்குதுலாங்க. அப்படியே ஸ்லீவ் வந்து அப்படியே 2ஆக மடிங்க, ஃபோல்டு பண்ணுங்கள். 2ஆக ஃபோல்டு பண்ணது அப்படியே 4ஆக பாருங்க, அப்படியே 4ஆக மடிங்க. அதுதாங்க 2 ஸ்லீவுக்கு மச்சாச்சுங்க. ரொம்ப ஈஸி தாங்க. கேளுங்க, இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ எடுத்துகிறேன். நான் ப்ளவுஸ் தைப்பேங்க. நான் வீடியோ எடுத்து தான் எடுப்பேன். இல்லை அப்படி கூட வீடியோ ப்ளவுஸ் தைச்சிடுவேன். வேணா ஒரு ப்ளவுஸ் மட்டும் தைக்கிற வீடியோ போடுறேங்க. கரை வச்சு ப்ளவுஸ் போடுறேன் வேணும். எம்மிங்க்கு 1 இன்ச்சு விட்டுங்க. நான் அழகலாம் மாட்டேங்க, ஏன்னா நிறைய வாட்டி ரொம்பலாம் தைக்கிறேன். அதனால் இந்த அளவு தான் எம்மிங் சரியாக போடுன்னு தெரியுங்க. புதுசாக தைக்கிறவங்க 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வசரம் வாங்க. உயரம் வந்து இவ்வளோ தான் இருந்தால் மேலே 1/4 இன்ச்சு மேலக்கா, அவ்வளோதாங்க. ஒன்றுமே இல்லைங்க. அப்படியே கை வளைங்க. இங்கே ஒரு நாச்சு போட்டுக்கோங்க. இங்கே வந்து இப்போ ஃப்ரண்ட்டு பக்கம் குடையிலாங்க, அப்படியே திருப்புங்க. இப்போ வந்து 2 ஸ்லீவ் இல்லாங்க. 2 ஸ்லீவை இது பாருங்க, 2 ஸ்லீவுங்க பாருங்க. இது கட் பண்ணிட்டா 2 ஸ்லீவ் ஆகிடும். இங்கே வந்து இப்போ ஹாம் கொண்டு குறைஞ்சிக்கலாம் வாங்க. இங்கே ஒரு நாச்சு, இதான் ஃப்ரண்ட்டு வரணும்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலங்க பாருங்க 2 பேரும் குறைஞ்சி விட்டாச்சு. ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து லைனிங் பண்ணுவாங்க. லைனிங் வந்து நான் எம்மிங் பண்ண மாட்டேன், சொல்லிக்கிறேன் பாருங்க. ஒரு 1/4 இன்ச்சு வந்து மடித்து உள்ளக்க விட்டுருவாங்க. நீங்கள் நிறைய வீடியோ பார்க்குறது தெரிஞ்சுருக்கோங்க. அதே மாதிரி தாங்க ஒத்தையாக கற்று 2ஆக பண்ணிங்க. அப்புறம் 2ஆக கற்று 4ஆக வச்சுக்கலாங்க.
ப்ளவுஸும் நிறைய வச்சுக்கிறேன் தைக்கிறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த வெயில் வர ஒன்றுமே முடியுங்க. அனல் அனல் அனல். அவ்வளோதாங்க. நான் இது வந்து 4 இன்ச்சு தான் விட்டுப்பேன். மச்ச அடிச்சுங்க அந்த ஃபினிஷிங் உள்ளே போயிடும். அதே மாரிதாங்க அதே ப்ளவுஸுக்கு அதே வசரம் லைனிங்க்கு ஒரே மாரிதாங்க வெட்டணும். ஒன்றுமே கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஈஸி மெத்தடு தாங்க. ஸ்லீவோட அது உயரம் அகம் 4 இன்ச்சு மேலக்கா. எனக்கு சரியாக வந்து இந்த நேமுக்கு தாங்க சொல்ல தெரியல. கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன்னா கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் அதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறேன்லாங்க. நல்லா இன்னும் கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது. டைம் எடுத்துக்க முடியல. அதனால் எனக்கு தெரிஞ்ச பேர் மட்டும் சொல்லுவாங்க. தெரியலன்னா பேர் சொல்ல மாட்டேங்க. அது இன்னும் நான் கற்றுக்கல. இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. நமக்கு தெரிஞ்சது கடு தாங்க. தெரியாதுன்னு உலக அளவு இருக்குதுங்க. வாங்க அப்படியே முன்பக்கம் குடஞ்சி வெட்டிக்கலாங்க. நான் வந்து மனப்பாடம் பண்ண மாரி அப்படியே பிரெயின் ஏற்றிட்டேங்க. அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ் தைக்கிறது இப்படி தான் சொல்லிட்டு அதேமாதிரி சரன்னு வெட்டிப்பேன். எனக்கு ப்ளவுஸ் தைக்கிறது கஷ்டம் கிடையாது, வெட்டுறது கஷ்டம் கிடையாதுங்க. சுடிதார்லாம் அப்போ நிறைய தைச்சிருந்தேங்க. இப்போ சுடிதார் நடுவில் வாங்க விட்டேன் கால் வெளியே சொல்லிட்டு. இப்போ யாருன்னா சுடிதார் கொத்தாங்கன்னா தைக்கிறேங்க. எங்கள் பொண்ணுங்களாவது அதுக்கு முன்னாடி தைப்பேன் சுடிதார்லாம். இப்போ ரெடிமேட் சுடிதாரே வாங்கி கொடுத்துட்றாங்க அவங்களுக்குலாம். கணக்கு பண்ணி பார்த்தா ரெடிமேட் சுடிதாரே விலை கம்மியாக தாங்க இருக்குது. ஆனால் அது மாடலாக இருக்குது இல்லைங்க. ஆனால் ரெடிமேட் சுடிதார் வாங்கி கொடுத்துட்றேன். காலேஜுக்கு பார்த்தனால சரி காட்டன் நம்ம தைக்கிறதுல ரெடிமேட் ப்ளவுஸ் நல்லா மாடலாக இருக்கும் அப்படின்ட்டு எப்போல்லாம் டைம் யாருன்னா வாங்கி தைச்சுன்னா அப்புறம் வீடியோ எடுக்கிறேங்க. அப்போலாம் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் நானே தாங்க தைச்சி கொடுப்பேன். கோட்டு எல்லாமே தைச்சி கொடுத்துருவோங்க. காலர் சுடிதார் எல்லாமே நாங்கள் வெளியே தைச்சதே கிடையாதுங்க. யூனிஃபார்ம் மட்டும் எங்கள் பையனுக்கு மட்டும் தைப்பேன். எங்கள் பொண்ணு நானே தைச்சி கொடுப்பேன். அதே மாதிரி தாங்க உயரம் உயரம் வெட்டிட்டுங்க. அங்கே ஆம் போல் வெட்டிங்க. வெட்டி எடுத்துட்டோமா? இப்போ வாங்க சேலை துணி கட் பண்ணிக்கலாம். புடவை துணி கட் பண்ணிக்கலாம். வாங்க இந்த கரை வச்சு ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாங்க. இந்த கரை வந்து அப்படியே ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாங்க. துணி கொஞ்சம் கரெக்டாக இருக்குதுங்க. ஒரு வந்து கம்மியாக கொடுப்பாங்க. அப்புறம் நான் நிறைய ஜாயின் பண்ணி ப்ளவுஸ் தைச்சிக்கிறேன் பாருங்க. அவ்வளோதாங்க மடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு நம்ம கட் பண்ணலாங்க. லைனிங்கு வாங்க ஃப்ரண்ட் கட் பண்ணிடலாம். இப்போ எவ்வளோ அளவு தேவைப்படுதோ அந்த மெஷர்மெண்ட் மட்டும் கட் பண்ணிங்க. அதிகமாக துணி இதெல்லாம் கட் பண்ணி போட்டுடலாங்க. பயிர் எடுத்துகிட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். அதனால் அவ்வளோதாங்க. இந்த பாருங்க அப்போ
தையல் போட்டு போகிறோம். நம்ம இது மடித்து வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா துணி மடித்து வச்சுங்க. பட்டிக்கு அந்த இதில் தேவைப்படுங்க. இப்போ வந்து பேக் கட் பண்ண போகிறேங்க. இங்கே தாங்க நான் சொல்லி கொடுத்து மாடல் வரப்போதுங்க. எப்படின்னா இவங்க வந்து கரைக்குது சொல்லலாங்க. கரை இருக்குது இல்லைங்க, கரை மடிச்சு அடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. கரை மடிச்சு அடிச்சு நல்லா இருக்காதுங்க. நம்ம அவங்களோட இடுப்பு போட்டுக்கிறோம், போட்டு காமிக்கிறோங்க. நேராக மார்க் பண்ணிட்டுக்கிறோம். எதுன்னு அவங்களுடைய அளவு இவ்வளோ தாங்க. இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சு மட்டும் மடிச்சு அடித்துங்க. இடுப்பு ஃபினிஷிங் வீதுக்கு லைட்டாக மத்தி கீழே வெட்டி போட்டலாங்க. பாருங்க 4 இன்ச்சு. இந்த 1 இன்ச்சுக்கு மேலே போய் வெட்டி போட்டுருங்க. வேறு ஒன்றும் இல்லை. இந்த வெட்டி போட்டுருங்க. லைட்டாக வேஸ்ட்டாக போச்சு. இந்த கரை கற்றுனாலுங்க, கரை இல்லைன்னா நம்ம மடிச்சு அடிக்கலாங்க. அதனால் கரை வந்து மடித்து அடித்தாலும் உள்ள நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. ஏன்னா இந்த கரை வச்சு ப்ளவுஸ் மட்டும் தைச்சி வீடியோ போடுறேங்க. 3 ப்ளவுஸோ தைக்க வீடியோ எடுக்கல, ஒரு ப்ளவுஸ் மட்டும். இப்போ இதோட வசனம் மட்டும் வெட்டி எடுத்து மார்க் பண்ணிங்க. இப்போ வசனம் வெட்டிக்கலாங்க. இப்போ நம்ம எவ்வளோ இது அகலம் தேவைப்படுதோ அது மட்டும் எடுத்துக்கலாங்க. வேஸ்ட்டாக இருக்கிறதுலாம் நம்ம வெட்டி கீழே போட்டுடலாம். கீழேன்னா மடிச்சு வச்சுக்கிறதுக்கு வேறு எதாவது தைக்கிறது. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. எப்போவே ஒரே சூப்பராக கட் பண்ணிக்காதீங்க. இந்த பாருங்க, அவ்வளோதாங்க. தையல் அடித்து அப்படியே ஃபினிஷிங் பண்ணணுங்க. இந்த பாருங்க, இந்த லாஸ்ட்டாக இதெல்லாம் வெட்டி போட்டுருக்காங்க. எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வெட்டி போட்டுருவோம். அவ்வளோதாங்க. லைனிங்கு கட் பண்ணியாச்சுங்க. லைனிங்கும் கட் பண்ணிட்டேன். காட்டன் ப்ளவுஸும் கட் பண்ணிட்டேன் பாருங்க. இப்போ இன்னொரு லைனிங் கட் பண்ணி காமிக்கிறேங்க. இந்த துணியெல்லாம் கரெக்டாக அது துணி எதுவும் கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இன்னொரு ப்ளவுஸ்க்கு பாருங்க. நம்ம லைனிங் கட் பண்ணிட்டா ஈஸிங்க காட்டன் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு. காட்டன் தான் சாரீ ப்ளவுஸை கட் பண்ணுறதுக்கு. இப்போ இது ஒரு மாடலாக கட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் வாங்க. இது கொஞ்சம் ஒசரம் கம்மியாக இருக்குது. இது வந்து புடவையில் கட் பண்ண ப்ளவுஸ் இருக்காதுங்க. வெளியே வாங்கியிருப்பாங்க ப்ளவுஸ் கடையில். ரொம்ப சுருக்குங்க ப்ளவுஸில். ஒரு ப்ளவுஸ் சுருக்க மாட்டாங்க இருக்கும். நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி அயர்ன் பண்ணி தைக்கணுங்க. பாருங்க, இதோட உயரம் பார்த்துங்க. ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்லீவ் கட் பண்ணிக்கணுமா? இப்படியே போட்டு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் வாங்க. ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணிக்கலாம், பேக் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சுருக்கமாக இருக்குதுங்க. எந்த மாடலாக கட் பண்ணிக்கலாங்க. நல்ல நகல் பார்த்துங்க. லைட்டாக லைனிங் துணி மட்டும் எந்த பக்கம் துணி வாட்டமாக இருக்குதோ அந்த மெத்தடில் போட்டு இப்போ கட் பண்ணினே வந்துடலாங்க.
துணி சூப்பராக இருக்கும் பாருங்க. அப்படியே போட்டு கட் பண்ணி வைக்கிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணிடலாமா? அதே மெத்தடு தாங்க. இந்த பீஸ் தாங்க பட்டி வச்சுக்கணும். துணி பத்திரமா வச்சுருந்து துணி வந்து சூப்பராக தான் இருக்கும். எத்தனையோ மாடலில் கட் பண்ணணுங்க. துணி எப்படி எப்படி போதோ எப்படி எப்படி இருக்குதோ போட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுங்க கரெக்டாக போச்சா? அதான் சைடில் வச்சு சரியாக போச்சு. இதே மெத்தடில் நீங்களும் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறது, சாதா ப்ளவுஸ் கட் பண்ணுறதுலாம் எப்படி நாங்கள் கட் பண்ணுறோம் பார்த்து நீங்களும் ப்ளவுஸ் கட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.